தருணத்திலே இன்று நற்செய்தியிலே மிக அருமையான நற்செய்தியை வாசிக்க கேட்கின்றோம். இதோ ஒரு தூய்மையாளர் ஆண்டவர் எதிர்கொள்கின்றார். ஆண்டவர் எதிர்கொண்டிருக்கின்ற அவனிடம் இதோ ஒரு தூய்மையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. லேவியருக்கு எழுதிய திருமுகம் 13:14 நீங்கள் சென்று வாசிக்கின்ற பொழுது அதிலே தென்படுகிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சாக்கில்லான உடையை, அதாவது திக்கான அந்த துணியால் உதடு முழுவதும் அவன் மூடிக்கொள்ள வேண்டும். யாருக்கும் தொழில் இருக்கிறது அவர்களுக்கு முழுவதுமாக மூடிக்கொள்ள வேண்டும். தலையை போர்த்திக் கொள்ள வேண்டும். ஒரு மணியை எடுத்துக்கொண்டு அடித்துக்கொண்டு நான் தீட்டி கத்திக்கொண்டே வர வேண்டும். அங்கு இருக்கின்றவர்கள் அவனை பார்த்ததை இடையே சென்று விடுவார்கள். ஆகவே யாரையும் பார்க்கக்கூடாது, யாரிடமும் பேசக்கூடாது. இப்படியாக ஒரு தூய்மையாளர் பாதிக்கப்படுகின்றார். ஆக இந்த வருடத்திலே இதோ அந்த கட்டளையை மீறுகின்றான் தூய்மையாளர். ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே நீ விரும்பினால் நான் குணமடைவேன் என்று வேண்டுகிறான். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் சரி, நம்முடைய தனிப்பட்ட வகையில் நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களில் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதில்லை. காரணம் ஏனென்றால், இதோ அநேக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலாவது இது ஆண்டவர் திருவுளமாக இருந்தால், ஆண்டவரே எனக்கு இதை கொடு. முதலாவது everything should be the plan of God. கடவுள் திருவுளமாக இருக்க வேண்டும். எது வேண்டினாலும் எது ஜெபித்தாலும் ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளிலே ரட்சையிலே ஆண்டவர் நீ விரும்பினால் நடக்கட்டும் என்று சொல்லுகின்றான். ஆகவே முதலாவதாக நம்முடைய ஜெபம் ஆண்டவர் திருவுளமாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் நாம எப்படி நம்முடைய ஜெபம் இருக்குன்னா, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய உறவுகள் நல்லா இருக்கணும் என்று நமக்குள்ளே ஒரு வட்டத்தை அமைத்துக் கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே முதலாவதாக நம்முடைய ஜெபம் ஆண்டவரே உங்களுடைய திருவுளமானால் இதனுக்கு நிகழட்டும். முதலாவது. இரண்டாவதாக என்னுடைய வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த கொடையினால் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நான் பெருமைக்காக சொல்ல, நான் டாக்டர் படித்திருக்கேன். நான் ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னுடைய இந்த படிப்பின் மூலமாக நான் உண்மை மையப்படுத்த வேண்டும். நான் இருக்கின்ற இடமெல்லாம் நான் இருக்கவில்லை, உண்மை நான் பிரதிநிதியாக ஆக நீ எனக்கு தேவையான அருளை கொடுக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஃபார் மீ, இட்ஸ் ஃபார் யூ. ஆக நம்முடைய இரண்டாவதாக இருக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம ஜெபம் எடுக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த கொடையினால் நாம் எந்த வரத்தை கேட்கின்றதோ இதனால் நானும் மற்றவர்களும் ஏழை எளிய பாமர ஒதுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும். இன்னைக்கு நல்லா பணபலம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் கையிலவாக இருக்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வகையான ஜெபங்களை வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடு 2வது அரசருக்காகவும் 5வது அதிகாரத்தில் 7 வாசிக்க கேட்கின்றோம். நாமானுடைய கதை நம் அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வு. நாமான் 1000 படைகள் வைத்துக் கொண்டு இஸ்ராயேல் படையை வீழ்த்தியவன், பலம் படைத்தவன். ஆனால் அவனுக்கு தோல்வி வந்துவிட்டது. தோல்வினா என்ன நம்மளுக்கு அறிய தெரியாது. இந்த காலத்துல எல்லாம் அறிந்து விட்டது. தோல்வி எப்படி இருக்கும் என்றால், வேதனையோடு இருப்பார்கள். 3 வகையான துன்பத்தை அனுபவிப்பார்கள். முதலாவது பிசிக்கல் பெயின், உடல் ரீதியான வலி. இரண்டாவதாக சைக்காலஜிக்கல் பெயின், இரண்டாவதாக மன ரீதியான வேதனையோடு துன்பப்படுவார்கள். மூன்றாவதாக சொசைட்டியல் ஸ்ட்ரகிள், சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படுவார்கள். எப்படி என்று பார்க்கும் உடல் ரீதியான வழி எப்படி இருக்கும் என்றால், அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும், வெளி வந்து இருந்து கொண்டே இருக்கும், ரத்தம் விஷயம் வழிந்து கொண்டே இருக்கும். இதை தாங்கவே முடியாது. ஆண்டவரே இந்த இது வாழத்தோட இறந்து போய்விடுகின்றேன் என்று எண்ணக்கூடிய அப்படிப்பட்ட வழியை அந்த நோய் கொடுக்கும். இரண்டாவது மனரீதியான ஒரு வேதனை எப்படி என்றால், தான் பெற்ற பிள்ளையே என்னை ஒதுக்கி விடுவார்கள், என்னுடைய பெற்றோர்களே என்னை தூக்கி வீசுவார்கள், என் உடல் பொறுப்பே என்னை தூக்கி வீசவில்லை. இதுதான் சட்டம், இதுதான் எல்லாரும் இன்று கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மூன்றாவதாக இந்த சமுதாயம் நம்ம இருக்கும்.
சமுதாயம் என்றால் நம்ம குருவாக இருக்க என்று பேசிக் கொண்டிருக்கு. என் தொழில் நோய் வந்துச்சுனாக்க என்ன பேச விடுவீங்களா? விட மாட்டீர்கள். ஆக நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நம்முடைய உடல் பொறுப்புகளால் நம்முடைய சமுதாயத்தாலும் தூக்கி வீசப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த கணிதத்திலே இந்திய வாசகத்தில் வருகின்ற அந்த தொழில்நோயாளர்கள் நம்முடைய மாமாவும் கடவுளிடம் வருகின்றார்கள். அந்த எலியாவிடம் வந்து எலிசாவிடம் கேட்கின்றார்கள், நான் குணமடைய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, நீ சென்று யோதா நதிக்கரையில் 7 முறை மூழ்கி எழு என்று சொல்லுகின்ற பொழுது இறைவாக்க சொல்லுகிறது, மூழ்கி எழுகின்றான். அவனுடைய உடல் பிறந்த குழந்தைய மேலியை போன்றானது. அந்த தோல் எப்படி இருக்கிறதோ அப்படியாக மாறியதா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஒரு வாயின் கடவுளை நம்முடைய விசுவாசித்து ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்றுமே இல்லை என்று சொன்னதில்லை. ஆண்டவர் என்றுமே நமக்கு கண்டிப்பாக கருணையின் தேவனாக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற உன்னத கடவுளாக கோழியாக அற்புத கோழியை இயேசுவாக நம்முடைய இதயக்குடியை எல்லாம் நம்முடைய வாழ்விற்கு ஒளி வீசுகின்ற தேவனாக நம்முடைய வாழ்விலே கலந்திருக்கின்றார். ஆக இந்த தேவன் நம்முடைய பாலன் இயேசு நம்ம ஒவ்வொருடைய ஜபத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சமுதாயத்தையும் நிறைவாக ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நிறைவாக நிலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் நாமும் அந்த சுகத்தை பெறுவதற்கு தகுதியாக இருக்கின்றோமா? நம்முடைய இதயம் அதற்காக ஏங்குகிறதா என்று சிந்திக்க வேண்டும். அவன் சொன்னதுமால், ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று வேண்டினார். ஆக நற்செய்தியை வாசிக்கின்றோம், ஆண்டவரே நீ எனக்கு பால் கொடுக்க முடியும் என்று நம்புகின்றேன். இயேசு சொல்கின்றார், நீ நம்புகின்றாயா? ஆக அதே வார்த்தையில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், நீ நம்புகின்றாயா? உடைய தனிப்பட்ட வாழ்வு, உடைய நோய்நொடிகள், உடைய பிரச்சனைகள், உடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அநேக தீமைகள் அனைத்தும் உடைய தேவன் குழந்தை இயேசுவாக இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், குணத்தையும் சுகத்தையும் கொடுப்பார் என்று நீங்களும் நானும் நம்புகின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அனைத்து வகையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அற்புத கொண்ட இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையிலே இந்த தேவ திருப்பணியிலே மன்றாடுவோம். நம் அனைவரும் இதோ அந்த சுகத்தை பெறுவதற்காக நம்மையே ஒருத்தவரை மனதை எழுதிப்போமா? அவர்கள் கண்களை மூடி நாம் குணம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். வாழும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய இடையே குதிரைகள் நீரே கிடைக்க நோக்கி கேட்பீராக. அந்த ஆண்டவரே ஒவ்வொருடைய இதயத்தையும் ஆசீர்வதியும், உங்களுடைய காயங்களை குணப்படுத்துவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கின்ற அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவீராக. நாங்கள் சுகமாய் மாறுவோம் ஆண்டவரே. இந்த நாட்டை சொன்னால் இந்த வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். இயேசுவே ஆராதனை வேலை, உங்களுக்கு ஆராதனை இயேசுவே, இன்னைக்கு சுதி சேர்க்கிறோம் ஆண்டவரே. பேசாது எங்காயும் கூடு
வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. என்னையும் கேட்காத உன் காதும் கூட அமராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. மொழியிலேயும் காணாது என் கையில் கூட வரமான என்பதனும் காண செய்தீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத என் கரங்கள் பட்ட செய்தீரே. உணவேதும் இல்லாத என் உறவாக என்னோடு உடங்காதீரே. நீ தொட்டால் போதும் தேவனே, நீ உடலெல்லாம் அற்புதம் காணுகிறவனே. நீ சொன்னால் போதும் என் உடலெல்லாம் சுகமாய் மாறும் ஆண்டவரே. ஆராதனை தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே. உங்களில் இருக்கின்ற அநேக சொல்ல முடியாத வலி, வேதனை, துன்பம், முன்வடிகள் அனைத்திலும் விடுதலை பெறுவீராக, சுகத்தை பெறுவீராக ஆண்டவரே. அந்த பெண்ணை 15 ஆண்டுகளாக ரத்த போட்டில் வேலையேற்ற அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொண்டீரே. அந்த பத்தினி குன்றலாக இருந்த அவனுக்கு சுகத்தை கொண்டீரே. அவர்களால் நோய்வடியோடு தொழிலோடு வந்தவருக்கெல்லாம் அற்புதம் செய்தரே. நீங்கள் ஒவ்வொருவரின் தொண்டும் ஆண்டவரே. அபிஷேகம் என்ற கரங்களால், அற்புதம் என்ற கரங்களால், குணமளிக்கும் கரங்களால் எங்களை ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கு வழியாக கோட்டையாக அரணாக இருந்து கரங்களை பிடித்து காப்பை எடுத்தவர்கள் உங்கள் கெஞ்சலும் பாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.